லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இந்திரா, ஏதோ யோசனையில வர மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லடி. என்ன திடீர்னு கோயிலுக்கு போலான்னு சொன்ன? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்திரா, உனக்கு தான் மனசு சரியில்லைன்னு சொன்னியே, அதான் கோயிலுக்கு வந்தா கொஞ்சம் மனசு நல்லா இருக்கும்னு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் இல்லாம எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த கோவிலுக்கு வருவேன். இந்திரா, அர்ச்சனை ஏதாவது பண்றியாடி? அர்ச்சனையா? ஆமா, இன்னைக்கு நல்ல நாள். நான் சாமி பேருக்கு பண்ண போறேன், நீயும் பண்றியாடி? சரிடி, அக்கா பேருக்கு பண்ணுவோம். எனக்கு ஒரு சரி, 2 அர்ச்சனை தட்டு கொடுங்க. ஆனா இதெல்லாம் டூ மச் வரும். என்ன கௌதம், எது டூ மச்? இல்ல, நீ ரொம்ப ட்ரெடிஷனல்னு தெரியும், அதுக்குன்னு கல்யாண பத்திரிக்கை சாம்பிள் கூட சாமி முன்னாடி வச்சு எது பெஸ்ட்னு செலக்ட் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறதெல்லாம் டூ மச் இல்லாம வேற எப்படி? ஓ கௌதம், உனக்கு நான் இப்படி பண்றதெல்லாம் முட்டாள்தனமா தோணலாம். இருந்தாலும் நான் இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன வச்சு கிண்டல் பண்றல்ல? போ கௌதம். நைஸ். என்ன நைஸ்? நைஸ்னா நைஸ் தான். நீ இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா போலாம். உனக்கு பிடிக்கணும் தாண்டா இவ்ளோ விட்டு. மேரேஜ் மட்டும் ஆகட்டும், அப்புறமா பாப்ப. ஜெயா, காஃபி எடுத்துக்கோ. தேங்க்யூங்க. பாரு, என்ன ஜெயா, உங்ககிட்ட இருந்து தேங்க்ஸ்ங்கிற பெரிய வார்த்தையெல்லாம் வருது. அத சொல்லக்கூடிய ஆள் இல்லையே. என்னங்க விடுங்க. ஓகே ஓகே ஓகே, கூல் டவுன். இந்த வீட்ல நம்ம பேர குழந்தை வரப்போற நேரம் இன்னும் என்னென்ன அதிசயம்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க பாரு வெக்கத்தை. ஏங்க சும்மா இருங்க, காஃபி குடிங்க. என்னம்மா காவியா, எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி தெரியுது? ஆமா மாமா. எங்கம்மா? தெரியல மாமா, அவர் தான் ஃபோன் பண்ணி கிளம்பி இருக்க சொன்னாரு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காராம். வெளியில கூட்டிட்டு போறானா? பொண்ணு இந்த மாதிரி நேரத்துல எங்க அவன் வெளியில கூட்டிட்டு போக போறான்? வாடா. ஆமா, இந்த மாதிரி நேரத்துல காவியாவை எங்க வெளியில கூட்டிட்டு போக போற? மா, ஹாஸ்பிடலுக்குமா. ஹாஸ்பிடலுக்கா? எதுக்குடா? பா, நம்ம ஃபேமிலி டாக்டர் மட்டும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணா போதுமாப்பா? குழந்தை எப்படி இருக்கு, இந்த மாதிரி நேரத்துல என்ன சாப்பிடணும், குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணி பார்த்துடலான்னு ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்ப்பா. இப்போ அங்கதான் காவியா கூட்டு போறேன்ப்பா. என்னங்க இது, நம்ம கதிரா இது? அதானே, அது கதிர் அப்பாவ போறான்ல, அதுதான் பொறுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கதிர், நானும் கூட வரேன். அம்மா, நீங்க எதுக்குமா? என் பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியாதா? பாரு காவியா,
நாங்க போயிட்டு வரோம். ஏஞ்சையா, வீட்டுக்கு ஒரு குழந்தை வர நேரம் எல்லாரையும் எப்படி சந்தோஷமா மாதிரிச்சு பாத்தியா? வீடு நிறைய குழந்தைங்க இருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாமா கல்யாணி. இந்தாங்க. என்னம்மா வழக்கம் போல சுவாமி பேருக்கு தானே? ஆமாங்க ஐயா. ஓம் காத்யாயனாய வித்மஹே குடுமா கன்னியாகுமாரேஷ தீமஹி. பேரு ராசி நட்சத்திரம் பேரு சொல்லுமா. காவ்யா, சிம்ம ராசி, பூச நட்சத்திரம். நட்சத்திரானாம் சிம்ம ஒரு ராசி. நிமிஷம். ஐயோ, இவங்களா? போச்சு. கோயிலுக்கு வரதே நிம்மதிக்காக தான், இங்கேயுமா? சாமி, இதுல கல்யாண பத்திரிக்கை மாடல் இருக்கு. அத சாமி பாதத்துல வச்சு எடுத்துட்டு வாங்க. நான் கண்ணை மூடிட்டு அதுல ஒண்ணு சாமி எனக்கு கொடுத்ததா நினைச்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, க்ஷேமமா பண்ணிடலாம். கொடுங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்னியாகுமாரேஷ தீமஹி தன்னோ துர்கா பிரச்சோதயாத். ஓம் தேவே நமஹ. ஓம் துர்காயே நமஹ. ஓம் திரிபுவனேஸ்வரியே நமஹ. ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயே நமஹ. பாருடி பாரு, அவ நடிப்பை பாருடி. நைட் ஆனா பப்பு பார்ட்டின்னு குடிச்சு கூத்தடிச்சிட்டு இப்ப பகல்ல அப்படியே குடும்ப பொண்ணு மாதிரி பக்தி பழமா எப்படி வேஷம் போடுறா பாரு. சும்மா சொல்லக்கூடாது, இவ சரியான ஆளுதாண்டி. பாவம் கௌதம், உண்மை தெரியும் போது என்ன ஆக போறானோ. அதெல்லாம் நமக்கு எதுக்குடி, விடு. புத்தி உள்ளவனா இருந்தா பொழைச்சுப்பான். அவன் எப்படியோ போகட்டும். ஐயோ, இவளுங்க மட்டும் வாயை திறந்தாலுங்க அவ்வளவுதான். அப்புறம் நம்ம கதி அதோ கதிதான். வரும், இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. பத்திரிக்கையை சீக்கிரம் வாங்கிட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வரு, நம்ம கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போயிட்டு வந்துடலாமா? ஏன், என்னாச்சு? இல்ல, நம்ம அப்புறமா வரலாம். நீ வா. இல்ல வரு, நீ வா, நம்ம அப்புறம் வரலாம். வரு, இல்ல வரு, எப்ப பாரு எங்க போனாலும் இவ மூஞ்சிலே முடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு வரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். அவங்க இருந்தா நமக்கு என்ன கௌதம்? இங்க பாரு கௌதம், கோவில்னா 4 பேர் போவாங்க வருவாங்க. அதெல்லாம் பார்த்தா நம்மளால நிம்மதியா வெளியே வர முடியாது. அவங்க பாட்டுக்கு தானே நிக்கிறாங்க. நீயும் அப்படியே இரு. சில். சதமானம் பவதி சதாயுத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. சர்வாபிஷ சித்திரஸ்து மனோரஞ்சிதா பல சித்திரஸ்து ஆரோக்கிய அபிவிருத்திரஸ்து. ஒரு நிமிஷம் இருங்க. என்னடி பொறுத்தரு பாப்போம். கௌதம், நீ எதுக்கு விபூதி வைக்கிற? அதான் வச்சு விட நான் இருக்கேனே. அம்மா, சுவாமி பாதத்துல வச்சு வேண்டிக்கிட்டது. சுவாமியை மனசார வேண்டிட்டு பொண்ணு எடுக்குமா. கௌதம், நான் செலக்ட் பண்ணட்டுமா? சரி.
இதெல்லாம் ஒரு ரியாக்ஷனா? கன்றாவி, பார்க்கவே சகிக்கல. கௌதம், இது நீ செலக்ட் பண்ண பத்திரிக்கை தானே? ஆமா. பாரு, நீ செலக்ட் பண்றதுதான் எனக்கு அமைது கௌதம். யூ ஆர் சோ லக்கி டியர். இதெல்லாம் பார்க்குற என்னாலே தாங்கிக்க முடியல. நீ எப்படி தாங்கிக்கிற? இதெல்லாம் யோசிக்க எனக்கு டைம் இல்லடி. என் மனசு முழுக்க இப்போ காவியா அக்காவை சுத்தி தான் இருக்கு. கௌதம், இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா. க்ஷேமமா போயிட்டு வாங்க. சரி போலாம். கௌதம், அம்மா, நீ தானம்மா காவியாகிற பேருக்கு அர்ச்சனை பண்ண? ஆமாங்க ஐயா, என்னாச்சு? அவங்க என்ன வேணும் உனக்கு? அவ என்னோட அக்கா. ஓ, அப்படியா? நீ அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொன்ன தேங்காய் அழுகி போயிருந்ததுமா. என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமாம்மா, நான் அந்த அழுகின தேங்காயை எடுத்துட்டு வேற ஒரு நல்ல தேங்காயை வச்சுட்டேன். இருந்தாலும் அர்ச்சனைக்கு கொடுத்த தேங்காய் அழுகக்கூடாது, அபசகுணம்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவளுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும். அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோமா. என்னாச்சு? ஏன் டல் ஆயிட்ட? வேற என்னடி பண்ண சொல்ற? இங்க பாரு இந்திரா, நீயே இதை அபசகுணமா பாக்குற. பின்னாடி நடக்க போற தப்ப முன்னாடியே நமக்கு தெரியற வாய்ப்பா நினைப்போமே. என்னடி சொல்ற? ஆமாண்டி, தேங்காய் அழகி இருக்கு. அக்காக்கு ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு இப்பதான் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்ப அந்த பிரச்சனை எதுவும் நடக்க விடாம முன்னாடியே அக்காவை காப்பாத்திடலாம்ல. அதுக்கு சொல்ல வரேன். நான் தான் சொன்னேன்ல, அக்காக்கு எதுவும் ஆகாது. வா. என்னங்க, நம்ம லைஃப் இவ்ளோ சீக்கிரம் மாறும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. இதெல்லாம் நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியவங்களுக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் வருத்தத்தையும் ஒரு சின்ன குழந்தை சால்வ் பண்ணிருச்சு பாத்தீங்களா? சொல்லுங்க ஜி. என்ன கதிர், உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்காளா? ஆமா ஜி, வைஃபை ஹாஸ்பிடலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஏய், என்ன விளையாடுறியா? உன்னை அவளை அபார்ஷன் பண்ண சொன்னா நீ அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ ஜி, நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேளுங்க. எனக்கு தெரியாத நான் என்ன செய்யணும்னு. குழந்தை சேஃபா இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்ல, அது முக்கியம் தானே. அதான் இப்போ ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கேன். 1 ஹவர்ல வேலை முடிஞ்சிடும். அதை முடிச்சிட்டு நேரா நம்ம மீட்டிங் தான் வரேன். ஓ, குட் பாய். சரி சரி, வேலை முடிச்சிட்டு கூப்பிடு. ஓகே ஓகே ஜி. அவளுக்கு ஏதாவது கெடுதல் நடக்கும். அவளை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோமா. இந்திரா,
என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? இல்லடி, ஐயர் சொன்னது மனசுக்குள்ள ஏதோ தப்பா படுது. என்னடி சொல்ற? அக்காவுக்கு ஒரு நிமிஷம் இரு. இது புடி. எனக்கு ஏதோ தப்பா படுது. என்னாச்சு இந்திரா? யாருக்கு ஃபோன் பண்ற? அக்காவுக்கு தாண்டி. அக்கா போனே எடுக்க மாட்டேங்கிறா. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. போனை வச்சுட்டு ஏதாவது வேலையா இருக்க போறாங்க. வீட்ல வேற யாருக்காவது ஃபோன் பண்ணி பாரு. அட இந்திரா, ஹலோ, சொல்லுமா இந்திரா. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா ஒரே ஒரு ஹெல்ப். அட என்னம்மா ஹெல்ப் அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு என்ன விஷயம் சொல்லு. இல்லக்கா, காவியா அக்காக்கு 4 வாட்டி கால் பண்ணி பார்த்துட்டேன். அக்கா ஃபோன் எடுக்கல. கொஞ்சம் அக்கா கிட்ட ஃபோன் கொடுக்குறீங்களா? காவியா உன்கிட்ட சொல்லலையா? இல்லையேக்கா. அவ போனை வீட்டுல வச்சுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னக்கா, அக்காக்கு என்னாச்சு? அக்கா எங்க போயிருக்கா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? அட பிரச்சனை எல்லாம் ஒன்னும் இல்ல. நம்ம கதிர் தம்பி காவியாவை கூட்டிக்கிட்டு ஜெனரல் செக்கப்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. அவளா? ஹாஸ்பிட்டலுக்கா? ஆமாமா. சரிக்கா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க? கதிர் தம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாப்ல. ஆனா எந்த ஹாஸ்பிட்டல்னு தெரியலையேமா. ஏமா, ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, ஃபோன் பண்ணி அக்கா எடுக்கலல்ல, அதான் கேட்டேன்க்கா. வேற ஒன்றும் இல்லை. சரிக்கா, நான் வச்சிரேன்க்கா. சரிம்மா. கல்யாணி, மாமா அக்காவை ஜெனரல் செக்கப்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆனா வெளியே கூட்டிட்டு போயிருக்காராம். எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டியா இல்லையா? இல்லடி, அவர் யார்கிட்டயும் சொல்லலையா. எனக்கு என்னமோ ரொம்ப டவுட்டா இருக்கு. அந்த ஆள் எதுக்கு அக்காவை அக்கறையா ஹாஸ்பிட்டல் போறோம்னு கூட்டிட்டு போனோம்? இரு, அந்த ஆளுக்கே கால் பண்றேன். இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? இவளை அவாய்ட் பண்றது தான் நல்லது. அவர் போனை கட் பண்றாரு. நீ திரும்பவும் ட்ரை பண்ணு. யாருங்க திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்காங்க? ஏதாவது முக்கியமான காலா இருக்க போகுது. சேச்சே, அது பேங்க்ல இருந்து வரும்ல ஸ்பாம் கால். அது கால் அட்டெண்ட் பண்ணாலே கிரெடிட் கார்டு வேணுமா டெபிட் கார்டு வேணுமான்னு ஒரே தொல்லை. சரி வா வா, நம்ம போலாம். பாத்து வா. மாமா வாண்டடா என் கால் அவாய்ட் பண்றத பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு. நாம இப்போ உடனே அக்கா இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். நீ வா. சார், நேரா போய் ஃபர்ஸ்ட் ரைட்ல போங்க சார். இருப்பாங்க. ஓகே சார். வா. கவ்யா, நீ இங்கே உட்காந்துரு. நான் போய் டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடுறேன். நானும் வரேனேங்க. நான் தான் கேட்டு வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ இங்கே உட்காரு, சரியா? உட்காரு. வாங்க கதிர், உட்காருங்க. குட் மார்னிங் டாக்டர். மேடம், அது இல்லை மேடம். அது என்னன்னா, எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னோட மிஸ்ஸஸ் வந்து கன்சீவா இருக்காங்க. சந்தோஷம். இல்லை டாக்டர், அது வந்து அவ
ஸோ ப்ளீஸ் டாக்டர். நோவே கதிர், அபார்ட் பண்றது என்ன சாதாரண விஷயம் நினைச்சுக்கிட்டீங்களா? அதுவும் குழந்தையோட அம்மாவுக்கே தெரியாம. நோ, நான் இதை பண்ணவே மாட்டேன். மேம் இப்போதைக்கு வேற வழியே இல்லை மேடம், ப்ளீஸ். இல்ல கதிர், நான் இதை பண்ணவே மாட்டேன். எல்லாத்துக்கும் மேல அவங்க உன் ஒய்ஃப் கதிர். அதை மறந்துட்டு நீங்க பேசுறீங்க. மேம் உங்க பேச்சை கேட்டு நான் இப்ப அவங்களுக்கு அபார்ட் பண்ணி நாளைக்கே உங்க வீட்டுக்கு இது தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஏன் கேரியருக்கே ப்ராப்ளம் வரும். டாக்டர், நான் அவளோட ஹஸ்பண்ட், நான் சொல்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க ப்ளீஸ். இருக்கட்டும் கதிர், நீங்க அவங்க ஹஸ்பண்டாவே இருந்துட்டு போங்க. ஆனா உங்க ஒய்ஃபோட கன்சல்டிங் இல்லாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அவ பெர்மிஷனோட அபார்ட் பண்ணணும்னா நான் ஒரு ஐடியா சொல்றேன், அது மாதிரி பண்ணுங்க. என்னால முடியாது டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். டாக்டர் ப்ளீஸ், நான் சொல்ற மாதிரி மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். டாக்டர் புரிஞ்சுக்கோங்க. சரி, கூட்டிட்டு வாங்க. மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் பேசிக்கிறேன். ஓகே மேம். ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. சப்பா, இப்படி ஒரு பேஷண்டா? தலைவலி.